இப்ப இருக்க சூழ்நிலைக்கு மது வந்து நாட்டுக்கு முக்கியமா தேவையா இல்ல தேவையில்லையா? உங்க பார்வையில மதுவை வந்து எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து தேவையில்ல. படிக்கிற பிள்ளைங்கலாம் ஃபெயில் ஆகும் படிப்பு. அதனால தேவை கிடையாது. நாட்டுக்கு ரொம்ப தேவையில்லாத விஷயம் அந்த விஷயம் தான். அதனால குடும்பத்துல இருக்கவங்க நிறைய பேர் மென்டல் ஸ்ட்ரெஸ், பினான்சியல் ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் ஆளாகிறாங்க. அது தேவையில்லைதான். மது வந்து என் பார்வையில பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கெடுதல் தான். அது வந்து பல ஏழை குடும்பங்களுக்கு வந்து அது கெடுதலாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை அவங்க வருமானத்துக்கு ஒரு கொள்கையாகவே அது வந்து மதுவை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மது தேவையில்லைங்க. இல்ல எதனால தேவையில்ல அப்படின்னு சொல்றீங்க? ஏதாவது காரணம்? அதனால அவங்களோட ஃபேமிலிஸ்ல இருக்க மெம்பர்ஸ் தான் ரொம்ப டேமேஜ் ஆவாங்க. அவங்க ஏதோ விளையாட்டுக்கு பண்றாங்களா இல்ல அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்களான்னு தெரியல. அதனால ஸ்பாயில் ஆகுது. அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க தான் ரொம்ப ஸ்பாயில் ஆவாங்க. சீமான் சொன்ன மாதிரி கல்லு கடையை ஆரம்பிச்சுட்டு மதுவை வேணா ஒழிச்சு அவர் சொன்ன மாதிரி மதுங்கிறது இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல ப்ரோ. ஏன்னா அதால பீப்புள்ஸ்னா நிறைய பேர் ஸ்பாயில் ஆகுறாங்க. நிறைய குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன்ல இருக்கு. அதை ஒழிச்சா தமிழ்நாடு எல்லா கண்ட்ரியும் ஒழுங்கா இருக்கணும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது இருந்தனாலதான் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப என் ஃப்ரெண்டோட ஒரு அப்பாவே இந்த ட்ரிங்க்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பமே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது இல்லாம இருந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும் சொல்ல போனா. இல்ல நீங்க தேவையில்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க குடிக்கிறவங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கூலி வேலைக்கு போறவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா உடம்பு வலினாலதான் நாங்க குளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சொல்றாங்க குடிக்கிறவங்களாம், அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உடம்பு வலிக்கிறதுக்கு சரி பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபேமிலியோட கைடன்ஸ்னால இதை சரி பண்ணணும். வித்தவுட் ஃபேமிலி கைடன்ஸ் இல்லாம ரீஹாபிலிட்டேஷன், அதாவது மது ஒழிக்க முடியவே முடியாது. வீட்டுல ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள டைவர்ஷன் பண்ணாம இருந்தா எந்த ஆம்பளைங்களும் குடிக்க போக மாட்டாங்க. இது வந்து சொல்ல போனா ப்ரோ, அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வராங்களே, அவங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்கும். இது குடிச்சாதான் எனக்கு வந்து மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து அதை குடிக்கிறாங்களே. அது வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால குடிக்கிறாங்க. அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த நார்மலா இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. நிறைய இப்ப போதை பொருள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இதெல்லாம் தடை செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அது வந்து அது ஆரம்பத்திலே தடுத்திருக்க வேண்டியது. அது வந்து இப்ப வந்து தடுத்து ஒண்ணுமே எந்த பயனும் கிடையாது. அந்த கள்ள சாராயங்கிறது வந்து காய்ச்சறது எல்லாத்துக்குமே தெரியும். காவல்துறையிலேருந்து மற்ற அதிகாரிகளுக்கு அனைத்து பேத்துக்குமே தெரியும். ஆனா அது வந்து இப்ப வந்து தடுக்கலைன்னா அது தடுக்கவே முடியாது. யாராலையும் அது ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ஆட்சியில இருக்கவங்களதான் கேட்கணும். அவங்களால தானே இப்படி எல்லாம் நடக்குது. நான் என்ன சொல்றேன்? இப்போ நீங்க ரீசெண்டா கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கள்ளக்குறிச்சியில அந்த 60 பேருக்கு மேல வந்து விஷசாராயம் குடிச்சு வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி பாக்குறீங்க உங்க பார்வையில? பின்னாடி அவனா யோசிக்க மாட்டாங்க. யாரும் குடிச்சிட்டு அவங்ககிட்ட இருப்பாங்க. அதனால பாதிக்கிறது வந்து அவங்க குழந்தைய தான் பாதிப்பாங்க. அது என்ன சொல்றது, அவங்களுக்கே தெரியணும் நம்ம இது இப்படி இருக்கனால நம்ம குழந்தை எப்படிதான் கடைசியா பின்னாடி கஷ்டப்படுமே அப்படின்னு அவங்களுக்கே தெரியணும். அதனால அது என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்களோட தப்பு ப்ரோ. அது ஓப்பனா சொல்ல போனா அது அவங்களோட தப்பு. அது வந்து அவங்க வந்து இந்த ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்கதான் எல்லாம் அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க இது குடிச்சிருக்காங்க. அதனால இதுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. சரி, இப்போ வந்து நீங்க வந்து மதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து கல்லு குடிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். பல பேர் பொழைச்சதாகவும் இருக்கும். அதனால அப்படி பண்ணிட்டு போயிடலாம். சீமான் சொன்னதுதான் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்ட். அதுக்கு அடிக்ட் ஆகாம இருக்கணும். கூலி வேலைக்கு போறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தான். ஆனா அவங்க உடம்பு வலிக்காக அது குடிக்கிறாங்க. அதனால அவங்க வந்து கொஞ்சம் லிமிட்டோட இருந்துக்கிட்டா அவங்க ஃபேமிலியும் கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்க சுத்தி இருக்காங்க சொந்தக்காரங்களும் யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. லிமிட்டோட வந்து படுத்துக்கலாம். இல்ல வீட்டுல வந்து சாப்பிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு படுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சது அதுதான். சில பேர் சொல்றாங்க மது குடிக்கிறதுக்கு இந்த கல்லு எல்லாம் சொல்றாங்கல்ல, சோ அது குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்லுங்கிறது ஒரு இயற்கை உணவு தான். அது வந்து குடிக்கலாம். அதுவும் ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும். அதையும் தாண்டக்கூடாது. இல்ல இப்ப நீங்க மது வந்து நாட்டுக்கு தேவைன்னு சொல்றீங்களா இல்ல தேவையில்லைன்னு சொல்றீங்களா? தேவையில்லைதான். எதனால தேவையில்லைங்கிறீங்க? தேவையில்லைன்னா படிக்கிற பசங்க பாதி பேர் இப்ப மதுக்கு அடிக்ட். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இளைஞர் மத்தியில
மதுங்கிறத விட கஞ்சா அந்த மாதிரி ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்ப அப்ப என்ன பண்ணணும்னா விட்டுறணும், இதோட நிப்பாட்டிடணும். ஃபுல்லா பேன் பண்ணிட்டா ஓகே தான். இந்த சீமான் சொன்னதுதான் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு. இல்ல கல்லு குடிக்க எனக்கு இன்னும் அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல. அது உணவுன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்கல்ல, கேரளாலாம் அதெல்லாம் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இங்க வந்துட்டு மது கடையை உடைச்சிட்டு அந்த மாதிரி கல் வச்சாலே எனக்கு ஓகே தான் தோணுது. ஆனா வந்து நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுன்னு அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. ஆனா வந்து கெடுக்கிறதும் அவங்க தான், வியாபாரம் பண்றதும் அவங்க தான். இதை வந்து தடை விதிக்கணும்னு பல பேர் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு தெரியுது மதுவால எவ்வளவு கெடுதல்ன்ட்டு. ஆனா அதை பத்தி அவங்களை கவலைப்படுறதே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் வருமானம் அவங்களுக்கு தேவை, அவ்வளவுதான். குடிக்கிறவங்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி தான் குடிக்கிறாங்க. யாருமே இதுக்காக தான் குடிக்கிற அப்படிங்கறது ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. கேட்டா உடம்பு வலி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த உடம்பு வலிக்கு மதுதான் தீர்வா இருக்க முடியுமா? இல்ல அப்படின்னு இல்ல ப்ரோ. உடம்பு வலிக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ணும்? வீட்டுல தைலத்தை தேய்ச்சி படுத்து தூங்க வேண்டியதுதானே. அதை கவர்மெண்டால தான் பண்ண முடியும். இப்ப தென் தமிழகத்துல எல்லாம் மேக்சிமம் கல்லு தான் யூஸ் பண்றாங்க. அவங்களாம் இந்த மாதிரி கிடையாது. நம்ம தான் கண்ட்ரோல், இப்போ இருக்க ஆட்சியில தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம வந்து சொல்ல முடியாது. அதை கவர்மெண்ட் மூலியமா தான் அதை கொண்டு போகணும். நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மதுக்கு பதிலா கல்லு இருக்குல்லண்ணா, அதை ஓபன் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதை பத்தி என்ன? அது கல் ஓப்பன் பண்ணலாம். அதுலயும் வந்து போதைப் பொருளை கலக்க கூடாது. கல்லை வந்து இயற்கையாவே கல் இறக்குறாங்க பாத்தீங்களா, அதை குடிச்சாக்க உடம்பு கெடுதல் கிடையாது. அந்த போதை மரத்தை கலக்கிறதுனாலதான் அதுக்கு வந்து உடம்பு கெடுதல் ஆகுறது. இப்போ வந்து மது வந்து தமிழ்நாட்டுல தடை பண்ணா உங்களுக்கு சந்தோஷம் தானே? எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்குங்க? எனக்கு சந்தோஷம் தான். ஓகே, இப்போ தடை பண்ற ஐடியால இருப்பாங்களா கவர்மெண்ட்? தடை பண்ணுவாங்களா? தடை பண்ண மாட்டாங்க. ஏன் தடை பண்ண மாட்டாங்க? அதுலதானே அவங்களுக்கு அதிக வருமானம் வருது, அதனால தடை போக மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு சேல்ஸ் ஆகலைன்னா ஐயோ இது நல்ல பிசினஸ் இல்லையாட்டுக்கு வேற ஆல்டர்னேஷன் என்ன பண்ணலாம்னு அவங்க யோசிப்பாங்க. சிலர் வந்து சொல்றாங்க இந்த மதுக்கு பதிலா கல்லு ஓபன் பண்ணா நல்லா இருக்கு. கல்லு ரொம்ப தெரியும்ல? நல்லதுதான். தென்னங்கல்லு, பனங்கல்லு இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. அதுலயும் எது கலக்காம பாத்துக்கணும். இப்ப மது அப்படின்னு சொல்றப்ப என்னென்ன கலக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை விட்டு போகாம இழுத்து புடிச்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு கலந்து வச்சிருக்காங்கல்ல. அதே போல நம்மளை விட்டு போகாம நம்ம வீட்டுல இருக்கவங்களும் இருக்கணுங்கிறதுக்காக இழுத்து பிடிக்கிறதுக்காக நம்மளும் ஏதாவது ஒண்ணு கலந்துடணும். இப்ப வந்து குடிக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு பொழைச்சுக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க ஃபேமிலி வந்து இப்ப தெரியுமில்ல, இறந்து போனா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சோ அவங்க ஃபேமிலி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவாங்க? சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது இதனால. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து இந்த சாராய கடை நிறுத்தம் தான் அவங்க நினைப்பாங்க. குடிச்சதுனாலதான் எங்க வீட்டுக்காரர் இறந்தாரு அப்படின்னு அதுதான் அவங்க நினைப்பாங்க. இதுவரையும் குடிச்சிருந்ததை வந்து அவங்க நினைக்கல. இறந்த பிறகுதான் அவருடைய வழி அவங்களுக்கு தெரியுது. இப்ப அவங்க என்னன்னா சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாக்கா அவங்க வீட்டுக்காரர் தடுத்திருந்தாக்கா குடிக்காம இருந்திருக்கலாம். மலிவு விலையில கொடுக்கலாம் மதுவை, ஏதோ பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாயிட்டு இருக்கு. அதனால இப்போ ஒரு 15 ரூபா ரேட்ல கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் வெளியா இருக்கு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையும் டாஸ்மாக் ஒழிச்சுட்டு கல்லு கடை கொண்டாடலாம். ரேட்டு கம்மி பற்றி ஒரு இல்ல, அதை எப்படி குடிக்க கம்மி பண்ணு தான் பார்க்கணும். ரேட்டு கம்மி பண்ணி யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த வருமானத்துல இவங்க வந்து மக்களுக்கு செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து மது வந்து கெடுதல் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் மது கெடுதல் தான். ஆனா குடிக்கிறவங்களுக்கு வந்து அதை குடிச்சாதான் ஒரு சில பேத்துக்கு வந்து நல்லா இருக்குது, ஒரு சில பேத்துக்கு கெடுதலா இருக்குது. அது நம்மளா ஸ்டூடெண்டா போய் ஒரு போராட்டம் மாதிரி பண்ணா தடை பண்ண வாய்ப்பு உண்டு கொஞ்சம். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல போராட்டம் நடக்காமையா இருக்குது. 60 பேர் வந்து இப்ப இறந்து போயிட்டாங்க. 60 பேத்துக்கு மேல கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குடிச்சு. இந்த சம்பவம் நடந்தே நம்ம வந்து அதை வந்து விலக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மதுக்கு இது வரைக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம நார்மலா ஒரு போராட்டத்தை பண்ணா அதுக்கு தீர்வு காண முடியுமா? அது கவர்மெண்ட் வந்து அசால்ட்டா இருக்காங்க. நம்மளுக்கு சம்பளமே அதுல இருந்து தான் வருது. நம்ம அதை தடை அவங்க அதை யோசிக்கிறாங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம். அதை காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியும் இந்நேரத்துல தான் காய்ச்சுறாங்க, இவ்வளவு பேர் குடிக்கிறாங்கிறது தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால பாதிக்கப்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்ல முடியாது. இல்ல ரொம்ப ஃபேமிலி நீங்களே பாத்துருப்பீங்க. ஒரு 60 அனுபவிச்சிருக்கேனே வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட சரியான ஒரு என்ன சொல்றது பற்றுதல் அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேற ஒரு ஆல்டர்னேஷன் தேடி போக மாட்டாங்க. ஆல்டர்னேஷன் தேடி போறாங்கன்னா நம்மள்ட்ட சரியான பற்றுதல் இல்லைன்னு அர்த்தம். கவர்மெண்ட்டை வந்து குறை சொல்லியும் பிரயோஜனமே இல்லை.
ஏற்கனவே அவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்கிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருந்துச்சா, அடுத்த கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாம தான் இருந்துச்சா? அவங்களே தடுத்து இருந்திருக்கலாம். அவங்க தடுத்து இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்களே தடுக்காம இப்ப ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. யாராவது சரி செஞ்சாங்களா என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதுவே ஒரு சாக்கா இவங்க எடுத்துக்கிட்டு ஒன்னாலதான் மது அணி ஒன்னால தடுக்க முடியல, ஒன்னாலதான் இவ்வளவு பேர் செத்தாங்கிறது அதெல்லாம் வீண் பழி சுமத்துறது தான். அதெல்லாம் இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நார்மலா இந்த மதுவை குடிக்கிறவங்க எல்லாருமே கூலி வேலைக்கு போறவங்க தான். அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உடம்பு வலிக்காக தான் அந்த மதுவை குடிக்கிறோம், சோ மத்தபடி எதுக்காகவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது ஒரு வெளில அவங்களோட கஷ்டத்துக்கு அவங்க குடிக்கிறாங்க, உடம்புலையும் சொல்லலாம். இருந்தாலும் ஆனா அவங்களால அவங்களோட குழந்தை தானே பாதிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் குழந்தைங்க அவங்க பாதிப்பாங்க. குடிக்கலாம், லிமிட்டோட இருக்கலாம், அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, இப்போ மதுவை ஒழிக்கலன்னா அப்புறம் என்னதான் பண்ணலான்னு இருக்காங்க. சோ இந்த மதுவை கட்டுப்படுறதுக்கு நம்ம என்ன பண்றது? கட்டுப்படுத்துறதுன்னா குடிக்காம இருக்கணும். ஆனா ஒரு சில பேர் குடிச்சுதான் ஆகணும்னு ஒரு கொள்கையோட இருக்காங்களே. ஒரு சிலர் 5 மணிக்கே போய் நிக்கிறாங்க மது கடையில போய் பிளாக்ல வாங்கி 5 மணிக்கே வாங்கி குடிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிறாங்க ஒரு சில பேர். இல்லைன்னா எனக்கு கை காலம் ஆடுது, மது குடிச்சாதான் நல்லா இருக்கு, வேலை செய்ய முடியுது அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்ப இந்த மதுவை ஒழிக்கணும்னா கவர்மெண்ட்ல இருந்து என்ன ஸ்டெப் எடுத்தா அந்த மதுவை ஒழிக்க முடியும்? நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இல்ல மதுவை ஒழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மதுவெல்லாம் இருக்குதான், ஹைஜீனிக்கா கொடுக்கும். ஹெல்த் வைஸ் நமக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி ஒரு ஹைஜீனிக்கா, அது அடிக்ஷன் ஆகாம வெளியில தள்ளுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு மாத்திரை ஒத்துக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், நம்ம அதை விட்டு வெளில வந்துருவோம். ஒரே ஒரு சாப்பாடு ஒத்துக்கலன்னா அதை விட்டு நம்ம வெளில வந்துருவோம், தன்னாலே வந்துருவோம். அதே மாதிரி அவங்களை திருத்தத்துக்கு நம்மளை விட நாட்டுல இருக்கவங்க அதை ஹைஜீனா கொண்டு போயிட்டு அது உன் உடம்புக்கு ஒத்துக்காது, நீ வெளியில வர்றதுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா செய்யலாம். ஆனா நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட்ல இருந்து அது ஸ்டெப் எடுப்பாங்களா? ஏன்னா இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, சோ இப்பவே அந்த எந்த ஸ்டெப் எடுக்காம இப்போதைக்கு குளோபல் வைஸ் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கலுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப அவங்க பிளான் பண்ணி எல்லாம் செய்யல, எப்படி எல்லாம் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தா இது ஒரு வழி, அவ்வளவுதான். ஆனா இது தடுத்துதான் ஆகணும். இதுக்கு கவர்மெண்ட் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுக்கு வேற மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணணும். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, மலிவான விலையில மது கொடுக்கறதா ஒரு ஐடியால இருக்காங்க. எப்படின்னா 15 ரூபாய்க்கு இந்த 100 மில்லி லிட்டர் டெட்ரா பேக்ல கொடுக்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மலிவான விலையில கொடுக்கறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? அது என்னன்னு யூஸ்ன்னு தெரியாது, அது பார்த்தாதான் தெரியும். அந்த 15 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது அதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்த பிறகுதான் தெரியும். அந்த 15 ரூபாய்க்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதை குடிச்சு பார்க்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அது வந்த பிறகுதான் அது என்னன்னு சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ப்ரிகாஷனா இருந்து சரி ஓகே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஸ்டடி பண்ணிக்கணும். தவிர நம்ம அடுத்தவங்களை கையை காமிக்கிறப்ப மீதி 3 விரலும் நம்மகிட்ட தான் இருக்கு. சோ நீங்க கவர்மெண்ட்டை கையை காமிக்கிறப்ப 3 விரலும் நம்ம சைடு தானே இருக்கு. சோ உங்க வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரரையோ குழந்தைங்களையோ பசங்களையோ நீங்க உங்களை விட்டு தாண்டாம பாத்துக்கங்க. சுத்தமா காய்ச்சலே தடுக்கணும். காவல்துறை இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களுக்கு பாசிட்டிவே. அது அவங்க போனது தப்பு இல்ல. இப்போ ஒரு நியூஸ் கூட வெளியே வந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. மலிவான விலையில மதுபானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசே சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மலிவான விலையில கொடுக்குறேன் 10 இந்த ஒயின் ஷாப்பை தடுத்து இருந்தாவே போதும் ப்ரோ. மேக்ஸிமம் இந்த பிளாக்லாம் இருக்காது. ஏன்னா அந்த ஒயின் ஷாப்ல இருந்து தான் வாங்கி அவங்க தனியா அவங்க ஒரு எம்ஆர்பி ரேட்டை போட்டு விற்கிறாங்க. ஒயின்ஸை மட்டும் மூடிட்டாங்கன்னா பிளாக்குக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. அரசு கவர்மெண்டே எதிர்த்து காவல்துறை காய்ச்சல் இடத்துல போய் அவங்களே நடவடிக்கை எடுத்தாதான் இதை தடுக்க முடியும். இந்த கள்ளக்குறிச்சியில இந்த சம்பவம் நடந்தது இல்ல, சோ அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க விஷசாராயத்தை குடிச்சு, அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இப்ப காசு அதிகப்படுத்துறதுனால அந்த மாதிரி கவர்மெண்ட்னாலதான் எப்படி சொல்றது, காசு கம்மி கிடைக்கிறதுனால அவங்க அதை போய் குடிச்சாங்க அப்படின்னு எனக்கு மலிவா சாராய ரேட் மலிவா இருக்கிறதுனால அதை வாங்கி குடிச்சிருக்காங்க. அவ்வளவு போதையும் அதிகமாகணும் காசும் கம்மியா இருக்கணும் தான் குடிச்ச மாதிரி நான் நியூஸை பார்த்தேன். இந்த மாதிரி அவங்களே என்ன சொல்றது, கவர்மெண்டே ஆக்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி குடிக்க எப்படி பாட்டலாம் அந்த மாதிரி எடுக்கலாம்.
இறந்து போன பிறகுதானே, காயம்பட்ட பிறகுதானே புண்ணு உருவானது வழியே தெரியுது அவங்களுக்கு. அதனால அவங்க சொல்லி இவங்க கேட்க போறது கிடையாது. அதுக்கான இது இப்ப எடுத்துட்டு இருக்காங்க ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட். அது அங்க இவரால நீங்க உங்களை மாதிரி யூடியூப் சேனல்காரங்களாம் சொன்னீங்கன்னா அவங்க கூட்டிட்டு போய் சேர்த்து விடலாம் அவங்களால முடியல. நம்ம சொல்றத கேட்பாங்க. அவங்கதான் சண்டை வரும் அவங்க புறக்கணிச்சாங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்க மூலியமா போவாங்க. சரி சொல்றாங்க. இல்ல நான் சொன்னா எப்படி கேட்பாங்க? குடிக்கிறவங்களை ஏன் குடிக்கிறேன்னு கேட்டா எனக்கு உடம்பு வலிக்குது அதனாலதான் குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இப்ப கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கள்ளக்குறிச்சியில ஒரு 60 பேத்துக்கு மேல விஷசாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களால இப்ப அந்த குடும்பமே இப்ப நடு ரோட்ல இருக்குன்னு நம்ம சொல்லணும். சோ அதனால இதை எப்படி தடுக்கிறது மதுவை? அதான் நீங்க சோசியல் மீடியால இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி நீங்க போய் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நாங்க சேர்த்து விடுறோம், நீங்க என்ன உங்களோட கருத்து என்னன்னு கேட்டு நீங்க போய் சேர்த்து விடுங்க. இறந்து போனவங்க குடும்பம் சொல்லி நீங்க கேட்க போறது கிடையாது. கவர்மெண்டா பார்த்து அதை நிறுத்தினாதான். இல்ல அவங்க குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்களா? பாதிக்கப்படுறாங்கன்னா வேற ஒண்ணு என்ன, கவர்மெண்ட் தான் அதுக்கு உதவி பண்ணணும். கவர்மெண்ட்ல இருந்து என்ன சப்போர்ட் நான் பண்ணலாம் அந்த இதுக்கெல்லாம்? கவர்மெண்ட் இறந்த குடும்பத்துக்கு அவங்க வாழ்நாள் கூட அவங்க வீட்டுக்காரர் என்ன சம்பாதிச்சு போட முடியுமோ அந்த தொகையை அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். அதான் வேற வழி கிடையாது. ரீசெண்டா கூட கள்ளக்குறிச்சியில கூட ஒரு 60 பேத்துக்கு மேல விஷசாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. சோ அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க உங்க பார்வையில? பொதுவாக சாராயம் காய்ச்சது கொஞ்சம் தப்பு தான். அவங்க ஏதோ காய்ச்சிட்டாங்க, அது அதிகமா குடிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன ஆச்சுன்னு தெரியல, இறந்துட்டாங்க. என்ன அதிகமா சேர்த்தான்னு தெரியல. பொதுவா கள்ளச்சாராயம் காய்ச்சவே குற்றம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா. இப்ப மது குடிக்கிறவங்க மேல தப்பா இல்ல விக்கிறவங்க மேல தப்பா? நம்ம எல்லாரும் நம்ம 2 பேர்த்தையும் நம்ம சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? இவ்வளவு பேர் இறந்தும் இதை ஸ்டாப் பண்ணலன்னா இப்ப என்ன நினைப்புல இதை நடத்திட்டு இருக்காங்க என்னங்கிறது தெரியல. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது தடுக்கவே முடியாது. இதை ஒண்ணுமே செய்யவே முடியாது. பல மாநிலத்திலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இதை தடுக்க முடியாது. தடுக்கணும்னா எமர்ஜென்சி மாதிரி சட்டம் போட்டு அதை தடுத்தாதான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, தேவையா தேவை இல்லையா மது? மது தேவையா தேவையில்லையான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க மனசுக்கு பொறுத்து இருக்கு. வெளியில வந்துட்டா நல்லது. நம்ம தேவையா தேவையில்லைன்னு இப்போ நினைப்போமா? நீங்க தேவையா தேவையில்லையா? உங்களுக்கு தேவையில்லை, நான் குடிக்க மாட்டேன். அதாவது உங்களுக்கு நீங்க தேவையா தேவையில்லையா? எனக்கு நான் தேவைதானே அப்படின்னு நினைச்சா நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கல்ல. கண்டிப்பா அதுதான் ஆன்சர். மொத்தமா ஓப்பனா சொன்னா மது குடிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்றீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு தான், குடிக்கிறதே தப்பு தான். அதுல அடிக்ட் ஆனவங்க இருக்காதான், அவங்களுக்கே தெரியணும் கடைசியா நம்ம தான் கஷ்டப்படுவோம், நம்ம குழந்தைங்க தான் கஷ்டப்படும் அப்படின்னு அவங்களே தெரிஞ்சாதான். சரி, ஓகே. இப்ப மது நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா? தேவையில்லை.